ஆஸ்ட்ரோ டிவி ஆதித்ய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு சனி பகவானுடைய வக்கர காலத்தில் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் என்னென்ன மாற்றங்கள் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த சனி பகவான் பயிற்சியானது தமிழுக்கு பராப வருடம் ஆடி மாதம் 10ஆம் தேதி முதல் கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 4.5 மாதங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்திருக்கிறார். ஆங்கில தேதிக்கு 2026 ஜூலை 26ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 10ஆம் தேதி வரையும் கிட்டத்தட்ட ஒரு 137 நாட்கள் பாருங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்வார். சனி பகவான் 5ஆம் இடத்துல ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதம் உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் வரை வந்து மீண்டும் நேர்கதியில் ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் சஞ்சாரம் செய்திருக்கிறார். இப்போ விருச்சக ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பாருங்க 3க்கும் 4க்கும் அதிபதி 5ஆம் இடத்துல வக்கரகதியில் சஞ்சாரம் செய்திருக்கிறார். சனி அமர்ந்த வீட்டுக்குடைய குரு 9ஆம் இடத்துல வலுவாக இருக்கிறார். அந்த சனி பகவானையும் குரு பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார். சரி, இந்த வக்கர காலகட்டத்தில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும்? விருச்சகம்ங்கிறது பாருங்க காலபுருஷ தத்துவத்தில் 8வது ராசி. இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். விருச்சக ராசிக்குள் விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுஷம் நட்சத்திரம் 4 பாதங்களும், கேட்டை நட்சத்திரம் 4 பாதங்களும் இந்த ராசிக்குள்ள வரும். பொதுவாக விருச்சக ராசிக்காரர்கள் தத்திரசாலிகள். எந்த ஒரு விஷயத்தையும் வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டார்கள். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் வெளியில் சொல்ல மாட்டார்கள். மனோ பலம் மிக்கவர்கள், மன குழப்பம் கொஞ்சம் உடையவர்கள், உடல் ரீதியாக பாருங்க கொஞ்சம் இல்லைன்னா மன ரீதியாக ஒரு சில சிரமங்கள் கஷ்டங்கள் உடையவர்கள். இதெல்லாம் பாருங்க விருச்சக ராசிக்காரர்கள். ஆனால் பூமி யோகம், கட்டிட யோகம், வாகன யோகம் இதெல்லாம் வந்து இயற்கையாகவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு அமையும் அப்படின்லாம் சொல்லலாம். சரி, இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு சனியுடைய வக்கர காலம் எப்படி இருக்கும்? பொதுவாக வக்கரங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரகங்கள் தங்களது சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வரும் பொழுது தங்களது சுழற்சி வேக மாறுபாட்டினால் சில சமயம் பின்னோக்கி செல்வதை போன்ற ஒரு நிகழ்வைத்தான் வக்கரம் என்கிறோம். ஆனால் வக்கர காலகட்டத்தில் உண்மையில் கிரகங்கள் பின்னோக்கி செல்வதில்லை. மேலும் வக்கர காலகட்டத்தில் அந்த கிரகங்களுக்கு பலம் கூடுதலாக இருக்கும். சூரியனுடைய ஈர்ப்பு விசையிலிருந்து ரொம்ப தூரத்தில் அந்த கிரகம் தனது சுய வேகத்தில் சுற்றும். அப்போ அந்த கிரகத்திற்கு பலம் கூடுதலாக இருப்பதனால அந்த கிரகத்து மேலே, அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்து மேலே அந்த ஜாதகருக்கு பிரியம் ஒரு ஈர்ப்புங்கிறது கட்டாயம் இருக்கும். அதாவது இன்னும் சொல்ல போனால் சனி பகவான் வக்கரநிலை பெறுகிறாரும் போது அதுக்கு கூடுதல் பலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில். அப்போ பாருங்க சனி வந்து வக்கர காலகட்டத்தில் அதிகப்படியான நன்மையை செய்வார். அதிக வலு பெறக்கூடிய காலகட்டத்தில் சனி பார்த்து கொடுக்குற சொத்து அழியா சொத்துங்கிற மாதிரி ஒரு பலனை கொடுத்தா உறுதியாக கொடுக்கும், நிலையாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வக்கர காலகட்டத்தில். அதாவது நேர்கதியில் செல்லும் பொழுது எந்த பலன்லாம் கொடுக்கலையோ இந்த வக்கர காலகட்டத்தில் கட்டாயம் அந்த பலன்லாம் கொடுக்கும். அதே போல் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தால் இந்த காலகட்டங்கள் ரொம்பவே அதிர்ஷ்டமாக இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியும். அப்போ விருச்சக ராசிக்காரர்களுக்கு பாருங்கள் இந்த சனி பகவான் 3க்கும் 4க்கும் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறார். 5ஆம் அதிபதி தற்போது உச்சமாக 9ஆம் இடத்துல இருக்கிறார். சனி பகவானும் குரு பகவான் வீட்டில் கிட்டத்தட்ட 2027 ஜூன் வரையும் இருப்பார். குரு பகவானும் 9ஆம் இடத்துல பலமாக ஜூன் வரையும் இருப்பார். அப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய குரு பாருங்க பலமாக இருக்கிறார். உங்கள் ராசியை குரு பார்த்துட்டே இருக்கிறார். படிப்படியாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். எவ்வளவு சிரமம் இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய ஒரு யுகத்தெல்லாம் கொடுக்கும். ஏன் அப்படின்னா குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு விழுகிறது, 5ஆம் இடத்திற்கு விழுகிறது. அப்போ பிள்ளைகளுக்கு தடைப்பட்ட சுபகாரியங்கள்லாம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். ராசிக்கு 3ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார். சரி, இப்போ சனி வக்கரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு 3ஆம் இட ஆதிபத்தியம், 4ஆம் இட ஆதிபத்தியம், 5ஆம் இட ஆதிபத்தியங்கள்லாம் உங்களுக்கு பலம் பெறும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு முயற்சி பண்ணுறீங்க, அந்த முயற்சி வெற்றில முடியும். அதே போல் வேலையாட்கள் வச்சு வேலை செய்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு. தகவல் தொடர்பு துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு யோகங்கள் கிடைக்கும். அதே போல் பாருங்கள், நீங்கள் எந்த காரியத்தில் இறங்கினாலும் அதில் ஒரு நல்ல மாற்றம், நல்ல ஒரு முன்னேற்றங்கிறது கட்டாயம் இருக்கும். புதிய முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா டக்குன்னு அமையும். நீண்ட காலமாக ஒரு ஆசை இருக்குது இடம் வாங்கணும் அப்படின்னா அது டக்குன்னு வாங்க முடியும். திடீர்னு உங்களுக்கு அது அமையும். ஒரு கார் வாங்கிறது, ஒரு வண்டி வாகனத்தின் மூலம் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தி ஆகும். அதே போல் குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடக்கும். சொந்த பந்த பகையெல்லாம் கொஞ்சம் மாறும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பெருசாக ஏதாவது ஆசைப்பட்டீங்கன்னா அதெல்லாம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும்.
அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தையும் கொடுக்கும். ஏன்னா குரு பகவானும் சப்போர்ட்டாக இருக்கிறார். குரு பகவான் உச்சம் பெற்று இருக்கிறார். அரசாங்க வேலை ஒரு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே அரசாங்க வேலை கிடைச்சிரும். அதே போல் இந்த வக்கர காலகட்டத்திலையும் அந்த வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டுங்க. அப்போ உங்களுக்கு இந்த சனியினுடைய வக்கர காலம் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். உங்கள் கஷ்டத்துக்கு தீர்வு கிடைக்கும். நீங்கள் இப்போ ஏதாவது பெரிய சிக்கலில் மாட்டியிருந்தா கூட இந்த வக்கர காலகட்டத்தில் அதிலிருந்து நீங்கள் வெளிவர முடியும். ஏன் அப்படின்னா குரு பகவான் வலுவாக இருக்கிறார். உங்களுக்கு சிரமங்கள் ஒன்றும் பெருசாக இருக்காது. வயதான தாய் இருந்தாங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சிரமங்களை கொடுக்கும். ஏன் அப்படின்னா 4ஆம் இடத்துல உங்களுக்கு ராகு இருக்கிறார். 4ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் 4க்குடையவன் பாருங்க குரு வீட்டில் இருந்து அந்த குரு உச்சமாக இருக்கிறார். அப்போ உங்களுக்கு பெருசாக இனிமேல் பாதிப்புகள் வராது. கஷ்டங்கள் குறைமே தவிர பாருங்கள் பெரிய ஒரு பாதிப்புகள்லேருந்து நீங்கள் வெளிவந்து விட்டீர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். குரு பகவான் என்னைக்கு 9ஆம் இடத்துல அமர்ந்தாரோ அன்று முதல் உங்கள் வாழ்க்கையில் பெரிய கஷ்டங்கள் இருக்காது அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதுவும் இந்த சனியுடைய வக்கரகாலம் உங்களுக்கு வியாபாரத்தில், சொந்த தொழிலில், உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றம் அதிர்ஷ்டம்லாம் இருக்கும். இப்போ 5ல் சனி இருக்கும்போது நிறைய பேருக்கு பாருங்கள் உடலில் ஏதாவது குறை ஏற்படுறது, ஏதாவது பிள்ளைகளுக்கு பாதிப்பு, பிள்ளைகளால் மன கஷ்டம் இதெல்லாம் இருக்கும். ஆனால் இந்த வக்கர காலகட்டத்தில் பாருங்கள் உங்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். அதே போல் பிள்ளைகளுக்கு இருந்த கஷ்டங்கள் மாறும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை தரிக்கும். அதே போல் பிள்ளைகளுக்கு தடைப்பட்ட சுபகாரியங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இப்படி நல்ல ஒரு மாற்றங்களை இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும். இப்போ 5ல் சஞ்சாரம், 5ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு ஒரு எந்த ஒரு யோசனை பண்ணாலும் அது பாருங்கள் ஒரு சரியாக அந்த காரியத்தை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். உங்களுடைய திட்டங்கள் பாதியில் நிற்கக்கூடிய சூழ்நிலாம் கொடுக்கும். நீங்கள் எந்த முடிவெடுத்தாலும் அது நடக்காது. ஆனால் வக்கர காலகட்டத்தில் பாருங்கள் சனி பகவான் 5ஆம் இடத்துல இருக்கும்போது நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு திட்டம் போடுறீங்க அப்படின்னா அந்த திட்டங்கள் உடனே பலிதமாகும். அதே போல் திடீர் அதிர்ஷ்டம், எதிர்பாராத யோகம் இதெல்லாம் கிடைக்கும். அதே போல் புதிய முதலீடு மூலம் லாபம் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு வியாபாரம், சொந்த தொழிலெலாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு நல்ல தசாபுத்திகள் நடைமுறையில் இருக்குது. இப்போ நடக்கக்கூடிய திசைக்கு சாரம் கொடுத்தவர் நல்லா வலுவாக இருக்கிறாரு. அதே போல் அடிப்படையிலே உங்கள் ஜாதகம் யோக ஜாதகம். நீங்கள் பிறக்கக்கூடிய காலகட்டத்தில் கிரகங்கள் எல்லாம் வலுவாக இருக்கிறாங்க. உங்களுடைய பிறப்பு ஜாதகம் வலிமையாக இருக்குது. உங்கள் லக்னாதிபதியும் வலிமையாக இருக்கிறாரு அப்படின்னா இப்போ நடக்கக்கூடிய திசையும் ஒரு யோக திசை அப்படின்னா இந்த காலகட்டங்கள் இன்னும் பாருங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடிப்படை அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான். உங்களுடைய பிறப்பு ஜாதகம், நீங்கள் வாங்கி வந்த வரம், உங்களுடைய முன்னோர்கள் செய்த ஒரு ஊழ்வினை, கர்மா, இதெல்லாம் எப்படி இருக்குது அதுக்கு தக்கவாறு தான் உங்களுடைய பிறப்பு இருந்திருக்கும். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் உங்களுடைய வளர்ச்சியை சொல்லும். இப்போ கோச்சாரம் பலனை கொடுக்கும், அவ்வளோதான். அப்போ உங்களுடைய சுய ஜாதகம் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்கும் அப்படின்லாம் சொல்லலாம். சரி, இப்போ பாருங்கள் உங்களுக்கு ராகு கேது ஓரளவு பாருங்கள் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. சனி பாருங்கள் இப்போ சனினால உங்களுக்கு இப்போ கெடுபங்கள் இருக்காது. இந்த வக்கர காலகட்டத்தில் குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கிறார். மனசில் உடலில் இருந்த கஷ்டங்கள்லாம் மாறும். அதே போல் குரு 9ஆம் இடத்தில் இருக்கும்போது உங்களுடைய கஷ்டங்கள் குறைமே தவிர ஒன்றும் பெருசாகாது. மிகப்பெரிய சிரமங்கள் கூட மழை போல் வந்தாலும் பனி போல் நீங்குமா, அந்த அளவுக்கு குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறது சிறப்பு. இந்த வக்கர காலமும் உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான காலமாக கட்டாயம் அமையும். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்லை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.